இன்னைக்கு என்ன கதை ஆச்சு? இன்னைக்கு மதுரா ராமநவமியை பத்தி உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஆச்சி, ராமநவமினா ராமரோட பிறந்த நாளை கொண்டாடுறது தானே ராமநவமி. கிருஷ்ணரோட பிறந்த நாள் கொண்டாடுறது கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி தானே. சரியாச்சி, சொல்லுங்க ஆச்சி கேப்போம். முத்தாச்சி. தாரா ஒரு ஏழை பெண். கணவனையும் குழந்தைகளையும் நீண்ட நாட்களுக்கு முன்னே இழந்து விட்டாள். கிராமத்தில் வசித்து வரும் தாராவுக்கு அங்கு சரியான வருமானம் இல்லாததால் பட்டணத்திற்கு வந்து குடியேற முடிவு செய்தாள். நகரத்தில் ஒரு ராமர் கோயிலுக்கு பக்கத்தில் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்தாள். ராமர் கோயிலின் படிகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்து வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் ராமநவமி பண்டிகைக்காக கோவிலில் அலங்காரமும் சுத்தமும் நடந்து கொண்டிருந்தது. அந்த அலங்காரத்தை பார்த்து தாராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கே வேலை செய்யும் ஒரு நபரிடம், ஐயா, இங்கு ஏன் இப்படி அலங்காரமும் சுத்தமும் பண்றாங்க என்று கேட்டாள். அதற்கு அந்த நபர், உனக்கு தெரியாதா, ராமநவமி வரப்போகிறது, அதுதான் இந்த அலங்காரம் எல்லாம். தாராவுக்கு ராமநவமி பற்றி ஒன்றும் தெரியாது. ராமநவமினா என்ன என்று கேட்பாள். அதற்கு அந்த நபர், என்னம்மா, இது கூட உங்களுக்கு தெரியவில்லை, ரொம்ப வெகுளியா இருக்கீங்க. அன்னைக்குத்தான் ராமர் பிறந்தார். அன்றுதான் ராமரின் ஜென்ம நட்சத்திரம். அதை கொண்டாடத்தான் இந்த அலங்காரம். அன்னைக்கு ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா ராம் அன்னைக்கு வீதி உலா வருவாரு. ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து மக்களுக்கு தரிசனம் தருவார். மக்களும் அவருக்கு ஆராத்தி எடுப்பார்கள். இதை கேட்ட தாராவுக்கும் ராமரை தரிசிக்க எண்ணம் தோன்றியது. தாரா ராம நவமி பற்றி சிந்தித்து கொண்டே ராமர் கோயிலின் படிகளை சுத்தம் செய்து கொண்டிருப்பாள். கோயிலின் உள்ளே உபன்யாசகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவள் காதில் விழுந்தது. சபரியின் அன்பு பக்தியால் ராமன் சபரிக்கு காட்சி கொடுத்தார். அவள் அளித்த பழங்களையும் ஆசையாக உண்டார் என்று உபன்யாசகர் கூறிவிட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்பார். தாராவும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறிக்கொண்டே சுத்தம் செய்வாள். பண்டிதரின் சொற்பொழிவை கேட்ட தாராவுக்கு ராமர் மேல் ஈர்ப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. ராமநவமி அன்று காலையில் குளித்துவிட்டு ராமருக்கு அர்ச்சனை தட்டில் இழந்த பழம், பூக்கள் மற்றும் ஆரத்தி எடுத்துக்கொண்டு ராமர் கோயிலுக்கு சென்றாள். அப்ப அங்கு இருந்த சேவகர்கள் தாராவை பார்த்து, எதற்காக இங்கு வந்த? உன் போன்ற மக்களுக்கு கோயிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது, நீங்கள் போகவும் கூடாது, முடியாது என்று சொல்லி தடுத்து விடுவார். அதற்கு தாரா, ஐயா, நானும் ராமரை பார்க்கணும், அவருக்கு ஆரத்தி எடுக்கணும் என்றாள். அதற்கு அந்த சேவகர், உன் போன்ற ஆட்களால் முடியாது, ராமருக்கு ஆரத்தி கோயில் பண்டிதரும் இந்த கோயிலை கட்ட பணம் கொடுத்தவர்களால் தான் எடுக்க முடியும், இப்போ இடத்த காலி பண்ண என்று சொன்னார். தாராவால் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண் கலங்கிய தாரா, கடவுள் எல்லோருக்கும் சொந்தம் தானே, அப்படி பார்த்தால் நானும் ராமருக்கு ஆரத்தி எடுக்கலாம், நானும் அவரை தரிசிக்கலாம் தானே, கடவுள் எப்படி என்னிடம் பாரபட்சம் பார்க்க முடியும் என்று சேவகரிடம் கேட்டாள். அவள் கண்கள் கண்ணீரால் ஒளிந்தன. அவள் முகம் சோகத்தில் சுருங்கி இருந்தது. இதை பார்த்த இன்னொரு சேவகர், அம்மா, நீங்கள் கண்கலங்க வேண்டாம், ராமர் வீதி வலம் வரும்போது எல்லோர் வீட்டுக்கும் வருவாரு, உங்கள் வீட்டுக்கும் வருவாரு, நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம் என்று ஆறுதல் கூறினார். தாராவும் இதை கேட்டுவிட்டு வீடு திரும்பினாள். வீட்டிற்கு வந்த தாரா தனது வீட்டின் வாயிலை பூக்களினால் மிகவும் அழகாக அலங்காரம் செய்வாள். அதை பார்த்தவர்கள், தாராவுக்கு கோயிலுக்குள் செல்ல அனுமதி கிடைக்காததால் பித்து பிடித்து விட்டது போல, அதனால் தான் இப்படி வீண் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று கூறி சிரித்தனர். ஆனால் தாரா இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அலங்காரம் செய்து நம்பிக்கையோடு ராமருக்காக காத்திருந்தாள். சூரியனும் அஸ்தமனமாகும் நேரம் ஆகிவிட்டது. அவள் மனதில் பல எண்ணங்கள் தோன்றின. ஒருவேளை என்ன கோயிலில் இருந்து விரட்டத்தான் இப்படி பொய் சொல்லியிருப்பாங்களோ? இருந்தாலும் எனக்கு ராமர் மேல் நம்பிக்கை உண்டு, கண்டிப்பாக அவர் என்னை பார்க்க வருவார் என்று ஆறுதல் கூறி காத்திருந்தாள் தாரா. மாலையும் ஆகிவிட்டது, இரவும் ஆகியது. ஆனாலும் தாராவின் நம்பிக்கை உறுதியாகவே இருந்தது. இரவு முடியும் நேரம் ஆகிவிட்டது. அதிகாலை நேரம். தாராவின் கண்கள் கனமாக மாறத் தொடங்கின. அவளால் அவள் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சில நிமிடம் உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கிவிட்டாள்.
அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. அதை கேட்ட தாரா எழுந்து யார் என்று பார்த்தால் எதிரில் 2 இளைஞர்கள் நின்றிருந்தார்கள். அம்மா, நாங்கள் வந்துவிட்டோம் என்று கூறினார் ஒருவர். தாரா கண்களில் ஆச்சரியத்துடன் யார் என்று கேட்டாள். அதற்கு அந்த நபர், நான் அயோத்தியின் அரசன் தசரதனின் மகன் ராமன். இவன் என் இளைய சகோதரன் லக்ஷ்மணன் என்று கூறினார். இதை கேட்ட தாராவின் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு அனுபவம். நடுங்கும் கைகளினுடைய வணங்கி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து செல்கிறாள். தான் வாங்கி வைத்த இழந்த பழத்தை சாப்பிட கொடுப்பாள். ராமரும் லக்ஷ்மணரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவார்கள். ராமர் லக்ஷ்மணர் பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே தாராவுக்கு உடல் சோர்வு காரணமாக தூக்கம் வருகிறது. அவள் தூங்குகிறாள். காலையில் கண் விழித்து நடந்தது என்ன என்று கனவா நிஜமா என்ற குழப்பத்தில் இருப்பாள். இதை யோசித்துக் கொண்டே ராமர் லக்ஷ்மணர் உண்ட தட்டை பார்த்தால் அங்கே பழத்திற்கு பதில் வைரம், தங்கம், மாணிக்கம் என்ற பொருட்கள் காணப்படுகிறது. தாராவின் குழப்பத்திற்கும் பதில் கிடைத்துவிட்டது. உண்மையில் ராமரும் லக்ஷ்மணரும் அவள் வீட்டிற்கு வந்து பழங்களை சாப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். இதை அறிந்து அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த பணத்திலிருந்து பெரும் பகுதியை ராமர் கோயிலின் சிறப்பிற்காக தானமாக கொடுத்தாள். அது மட்டுமின்றி அங்குள்ள ஏழை குழந்தைகளுக்கு உணவு கிடைக்க வழி செய்தாள். அவர்களுடைய கல்விக்கான செலவுக்கும் வழி செய்தாள். இன்றும் அந்த ராமர் கோயிலின் வாசலில் தாராவின் சிலை காணப்படுகிறது. ராமரை வணங்க வரும் மக்கள் ராமரை வணங்கிவிட்டு தாராவையும் வணங்கி செல்கின்றனர்.